ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போறோம். டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை ரெண்டும் செய்ய போறோம். இன்னைக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருள்கள்லாம் பார்க்கலாம். 1 கப் வறுத்த அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 3/4 கப் பால் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கப் சர்க்கரை, அதுக்கப்புறமா 2 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல நம்ம இந்த பால் சேர்த்துக்கலாம். பால் காஞ்சதும் இதுல நம்ம பொடிச்சு வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். துருவன தேங்காய் 1/4 கப் சேர்த்துக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நல்லா கொதிச்ச உடனே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க அரிசி மாவு இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்துட்டோம். இதுல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது ஆறட்டும். அதுக்குள்ள பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்ச வாட்டிக்கு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிடலாம். ஏன்னா வெள்ளத்துல தூசெல்லாம் இருக்கும், அதுக்காக தான் நம்ம இப்படி வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம திரும்பியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். வெல்லம் தண்ணி அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கொதிச்ச உடனே நம்ம மாவுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை பருப்பு நான் மிக்சியில பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை 1 கப் சேர்த்துக்கலாம். ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு 1 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம இதுல வறுத்து வச்சிருக்க 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இப்ப நல்லா கலந்தாச்சு. அவ்வளவுதான். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை நல்லா ஆறிடுச்சு. கையில லைட்டா எண்ணெய் தடவிக்கிட்டு டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டையில இப்படி ஒரு சின்னதா எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸா உருட்டிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா எல்லாத்தையும் உருட்டி வச்சிடலாம். பாருங்க, டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டையே இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸா உருட்டி வச்சாச்சு. இப்ப நம்ம பிடி கொழுக்கட்டையா பிடிச்சு வச்சிடலாம். பிடி கொழுக்கட்டை செய்யறதுக்கு கையில எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல ஒரு குட்டி உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓவல் ஷேப் கொண்டு வந்துட்டு 4 ஃபிங்கர் இருக்குல்ல, அதை இப்படியே ஒரு பிரஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சிடலாம்.
பிடி கொழுக்கட்டைய நல்லா பிடிச்சு வச்சிட்டோம். இப்போ இட்லி குக்கர்ல தண்ணி வச்சுட்டு தட்டுல இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இட்லி தட்டுல நம்ம டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை எடுத்து வச்சிடலாம். டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டையும் வச்சிடலாம். இட்லி தட்டுல இப்போ நம்ம வச்சிட்டோம். தண்ணி கொதிச்ச உடனே எடுத்து இட்லி குக்கர்ல வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்க நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிருச்சு பிடி கொழுக்கட்டை, டூட்டி ஃப்ரூட்டி கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்திக்கு இதை மறக்காம உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. மறக்காம நந்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.